ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் அப். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை 2% வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்க. டவ் ஜோன்ஸ் எல்லாம் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு. கிஃப்ட் நிஃப்டி நெகட்டிவ் கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சு. எனக்கு 6 மணிக்கே தெரியும் பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைய போகுதுன்னு. அண்ட் தென் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீழ்ச்சி தொடர போகுது. நிஃப்டியோட சப்போர்ட் அப்படியே எக்ஸ்பெண்டே ஆயிட்டு போயிட்டு போகுது. பேங்க் நிஃப்டி கீழே போக போகுது. கன்சூமர் டியூரபிள்ஸ் கீழே போக போகுது. டிஃபென்ஸ் செக்டர்ஸ் கொஞ்சம் கரெக்ஷன் ஆக போகுது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, இதோடைய புரிதல் என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் மேல டவுட் இருக்குன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், 2 நாட்களா பங்குச்சந்தை உயர்ந்தது. ஏன் செவ்வாய்க்கிழமை நிஃப்டியோட எக்ஸ்பிரி அப்பவும் பங்குச்சந்தை உயர்ந்துச்சு. இதுக்கு நிறைய பேர் ரீசன் தெரியாம சென்டிமெண்ட் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சு நிறைய பேர் முதலீடு பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு அப்பவே தெரியும் இந்த ஒரு ஏற்றம் தாங்காது அப்படின்னு. நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் என்ன சொன்னேன்னா, இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். சொல்ல போனா தங்கத்துல கூட வெயிட் பண்ண சொன்னேன். ஏன்னா முக்கியமான சப்போர்ட்ல இருக்குன்னு. தங்கத்தை பத்தின ஒரு சின்ன அப்டேட்டையும் நம்ம பார்த்துருவோம். நண்பர்களே, நான் 1,58,000 இருக்கும்போதே தங்கத்தை நான் இப்போதைக்கு யாரும் வாங்க வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். பிகாஸ் நான் வாங்குங்க வித்துருங்கன்னு சொல்றது கிடையாது, ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது கிடையாது. என்னுடைய வியூ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது ஓகேனா இதை பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு எடுக்கலாம். நீங்க எடுக்கிற முடிவுகள், லாப நஷ்டங்கள் உங்களையே சாரும். ஓகே, இப்போ கோல்டு நம்ம பார்ப்போம். கோல்டோட ஏப்ரல் எக்ஸ்பீரியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ற நேரத்துல 1,52,000 இருக்கு கோல்டு இன் கிராமோடைய 24 கேரட் கோல்டோடைய பிரைஸ். முக்கியமான சப்போர்ட் ஏரியா அப்படின்னு சொன்னது 1,58,500. அந்த ஏரியாவை உடைச்சிட்டு கீழே விழுந்தது. அதை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு 2% கரெக்ஷன் ஆச்சு இந்த கோல்டு. அப்போ டவுன் கரெக்ட் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டது. பாருங்க, இதுதான் சார்ட். இந்த இடத்துல என்கல்ஃபிங் இருக்கு, பியரிஷ் என்கல்ஃபிங் இருக்கு. இந்த பக்கம் பிரீச் இருக்கு, இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் இருக்கு. இதை நீங்க 1 ஹவர் சார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெஸ்பெக்ட் புரியும். இங்க இருக்கு இல்லைங்களா, 1,56,000. இதுதான் ரெஸ்பெக்ட் கேண்டில். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தங்கம் அப்படிங்கிறது அடுத்தது ஒரு 2% 3% உயரலாம். ஆனா எப்படி இருந்தாலும் கீழே வரும். 1,44,000 1,30,000 அதோடைய பிக்கஸ்ட் சப்போர்ட் ஏரியாவா இருக்கு. 1,30,000 வந்தது அப்படின்னா நம்ம கைக்கு தங்கம் 11,500 இருந்து 12,200 வரைக்கும் வர சாய்ஸ் இருக்கு. ஓகேங்க. இன்னைக்கு பங்குச்சந்தை நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தர்ம அடிக்கு வாங்கின பங்குகள் யாருன்னா HPCL 52 வீக் லோ டச் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. அதே நேரத்துல HDFC பேங்க் 6% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. காரணம் HDFC பேங்குடைய CEO ரிசைன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பேட் இம்பாக்டா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் NBCC 4.5%, HDFC, பெட்ரோநெட் 4.5%, ஜொமேட்டோ 4.5%, ஸ்ரீராம் பினான்ஸ் 4.5%, அப்படியே மினிமம் பாத்தீங்கன்னா 2% உயர்ந்திருக்கு, எல்லாமே எம்செக்ஸ் இண்டெக்ஸ் உள்பட. இப்ப டாப் கெய்னர்ஸா இப்ப இன்னைக்கு இருக்கிறது அதானி கேஸ், ACME சோலார், GFC, ITI லிமிடெட், NTPC கிரீன். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன 3 நிறுவனங்கள் தான் 4% மேல, மற்றது எல்லாமே 2.5% மேலதான். 2% அப்படிதான் வருது. ஸோ இப்போ அதானி கேஸுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதனால கிடைச்சதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேத்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஈரானுடைய மிகப்பெரிய ஆயில் சேமிப்பு கிடங்க அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இதனால ஏகப்பட்ட லாஸ் ஈரானுக்கு. அதனால ஈரான் கட்டார்ல இருக்கிற ஒரு LNG சேமிப்பு கிடங்குல தாக்குதல் நடத்தினாங்க. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உலகத்துடைய ஒட்டுமொத்த LNG தேவையை 20% இந்த ஒரு ஃபெசிலிட்டில இருந்து பூர்த்தி பண்ணிட்டு இருக்கு கட்டார். ஸோ இதனாலதான் கட்டார், குவைட், ஈரான் போன்ற கல்ஃப் நாடுகள் நல்லாவே கொளுத்து வளர்ந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அவ்வளவு பெரிய இடத்துல தாக்குதல் நடந்தனால சப்ளை இன்டரப்ட் ஆகும். சப்ளை இன்டரப்ட் ஆச்சு அப்படின்னா தேவை உள்ளவங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. அதன் தென் அண்டர் டெவலப்பிங் நேஷன்ஸ் ஆன இந்தியா போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை அது கொடுக்கும். சைனா போன்ற இண்டஸ்ட்ரியல் நாடுக்கும் அது அழுத்தத்தை கொடுக்கும். சொல்ல போனா இந்த கொரியா கண்ட்ரிஸ்ல இருக்கு இல்லைங்களா, இவங்கள ரிசோர்சஸே கிடையாது, எல்லாமே இம்போர்ட் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரிஸ் எல்லாமே பயங்கரமா அடி வாங்கும். ஏன்னா இப்போ இந்த மாதிரி தாக்குதல் நடத்தினால பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஒரு பேரர் $112 விற்கிறாங்க. உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், இந்த திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருந்தது பங்கு சந்தையில. காரணம் என்னன்னா, பிரெண்ட் க்ரூட் ஆயில் 110 வரைக்கும் உயர்ந்தது, 99 ரூபாய்க்கு வந்துச்சு.
சரிங்களா? இந்த 99 ரூபாய்க்கு வர காரணம் என்னன்னா, ரஷ்யா மேல இருந்த சாங்ஷன்ஸ் எல்லாமே வந்து நீக்கிட்டாங்க. யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்க ரெடியா இருந்தாங்க. ஸோ ஆயில் வந்து ரஷ்யால இருந்து எல்லா நாடுகளுக்கும் கிடைக்கும். ஸோ பிசினஸ் தங்கு தடை இல்லாம போகுன்ற ஒரு நம்பிக்கையில இது வந்து நடந்தது. இப்ப அடி மேல அடி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி 2 ஃபெசிலிட்டில இப்ப தாக்குதல் நடத்தினால ஒட்டுமொத்த உலகமும் வந்து இப்ப பாதிப்புக்கு உள்ளாக போகுது. அண்ட் இந்தியனுடைய மார்க்கெட் ஏன் உயர்ந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு வந்து தங்குதடை இல்லாம ஈரான் கிட்ட இருந்து ஆயில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த சென்டிமெண்ட் காரணமா உயர்ந்துச்சு. பட் இனி அதுக்கு வாய்ப்புகள் மிக கம்மி. ஏன்னா தட்டுப்பாடு அதிகமா உயரப்போகுது. இதனால விலைகள் உயரப்போகுது. ஏன் சப்ளையே வந்து கம்மியாக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அமெரிக்க பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம் ஃபெட்டோடைய அந்த ஒரு அறிக்கை. அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து மாத்தல. ஒண்ணு கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா பாசிட்டிவா இருந்திருக்கும். உயர்த்திருந்தாங்க அப்படின்னா அது நெகட்டிவ் தான். இப்போ உயராம இருக்கிறதுக்கும் வந்து நெகட்டிவா தான் நிறைய பேர் சொல்றாங்க. காரணம் என்னன்னா அமெரிக்கன் கவர்மெண்டோட இன்ஃபுளுன்ஸ் காரணமா கூட இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறாம இருக்கலாம். ஆனா மக்கள் கிட்ட வேலையின்மை அதிகமா போயிட்டு இருக்கு. அங்க இருக்கிற விலைவாசிகள் உயர்ந்துகிட்டு இருக்கு. சோ இதுவே மிகப்பெரிய பிரச்சனை. ஆனா இன்னொரு பிரச்சனை என்னன்னா ஆயிலோட பிரைஸ் உயர்ந்தது. ஸோ இதெல்லாமே சேர்ந்து அவங்க ஒரு 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 ப்ரெஷரை வந்து உண்டாக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் வார் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகிட்டு இருக்கு. வார் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும் போது இந்த ஆயில்ஸை வந்து எல்லா நாடுகளும் பதுக்குவாங்க. இப்ப இந்தியா இருக்காங்கன்னா இந்தியாவுடைய ஜெட்டு, இந்த வார்ஷிப்பு, சப்மரீனு, ஃபிளைட்ஸு, டேங்கர்ஸ் இது எல்லாத்துக்குமே பெட்ரோல் வந்து தேவைப்படும். ஸோ அதனால எவ்வளவு தேவைப்படுமோ அதை விட 100 மடங்கு அதிகமான ஆயிலை வந்து ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா இப்ப போர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா எல்லா ஆயிலும் தீர்ந்து போயிருச்சு அப்படின்னா யாருகிட்ட ஆயில் இருக்கோ அவங்க தான் வந்து தோக்குற நிலைமை வரும். ஸோ அதனால சண்டை போடுறதுக்கு எந்த அளவுக்கு வெப்பன்ஸ் தேவையோ அந்த வெப்பன்ஸ் இயங்குற அளவுக்கு எனர்ஜிக்கு இந்த மாதிரியான ஃபியூயல்ஸ் வந்து தேவை. அந்த ஃபியூயல்ஸ் வந்து சேமிப்பு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்தியா சைனா கிட்ட ஆல்ரெடி இருக்கு. பட் இப்போ வந்து 10x வந்து அதை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு உலக அளவுல. இந்த எல்என்ஜி தட்டுப்பாடு மட்டும் கிடையாதுங்க. ஈரான் வந்து சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸோடைய இன்னும் 2 முக்கியமான இடங்களை குறி வச்சிருக்கிறதாகவும் அதை கண்டிப்பா அழிச்சே தீர்வுன்னு ஈரான் சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போர் வந்து போக போக சிலிண்டரோட பிரைஸ், கேஸோட பிரைஸ், பெட்ரோலோட பிரைஸ், டீசல் பிரைஸ் எல்லாமே உயரும். காரணம் என்னன்னா க்ரூட் ஆயில் வந்து கருப்பு தங்கம். இந்த க்ரூட் ஆயில் மட்டும் இல்லைன்னா 6000 பொருட்கள் மக்கள் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது மக்கள் கைக்கு கிடைக்காம போயிடும். சரிங்களா? அதுல 3-4 பொருட்கள் தான் நம்ம சொன்ன இப்ப இந்த ஃபியூல்ஸ் எல்லாமே. சரிங்களா? ஸோ அதனால சிலிண்டர் யூஸ் பண்றவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்க. வழக்கம் போல யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டிஃபென்சிவ் செக்டார்ல அதிகமான பணத்தை போடாதீங்க. டிஃபென்சிவ் செக்டாரும் கரெக்ஷன் ஆக வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஓஎம்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஓஎம்சி நிறுவனங்கள்ல தான் இந்த பெட்ரோல் பங்க் நிறுவனங்கள் எல்லாமே வரும். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்னு அதுக்கு வந்து பேர். இப்போ இந்தியன் ஆயில், ஹெச்பிசி எல்லாம் ஏன் விழுகுது அப்படின்னா அவங்களுக்கு வர்ற ஆயில்ஸ் ஆல்ரெடி மார்ஜின் வந்து லோவான மார்ஜின்ல செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இனி அடிஷ்னலா பிரச்சனை வந்ததுன்னா அவங்க லாபமே இல்லாம தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. இது அவங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். நஷ்டத்துல கூட மாட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. அதனாலதான் தொடர்ந்து சரிவை வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஏசிஎம்இ சோலார் வந்து உயர்ந்துட்டு இருக்குன்னு சில நண்பர்கள் வந்து கேட்டாங்க. அவங்களுக்காக ஒரு விஷயத்த மட்டும் நான் ஷேர் பண்ணிடுறேன். நண்பர்களே, இந்த ஏசிஎம்இ சோலார் இருக்கு இல்லைங்களா, கரெக்டான ரெசிஸ்டன்ட்டை தாங்கி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் இந்த சென்டிமெண்ட் வந்து அடுத்த ஒரு 10% மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவே தவிர அதுக்கு மேல போகிறது வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இன்னைக்கு 6% உயர்ந்தது 4.8% குறைஞ்சிருச்சு ஒரு மணி நேரத்துல. இந்த சென்டிமெண்ட் வந்து 1 ஹவர் சார்ட்ல நம்ம பார்க்கும் போகுது ஒரு பெரிய விக்கை வச்சிட்டு இருக்கு. அதாவது 270ன்றது ஒரு முக்கியமான சப்போர்ட் ஏரியாவை வச்சு கீழே விழுந்துருச்சு. ஓகேவா? ஸோ அதை தாண்டி ட்ரேட் ஆனாதான் இன்னைக்கு பங்கு மேலே போகும். ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா அதோடைய சப்போர்ட் ஏரியா 232 ரூபாய். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இதோட முடியாது. 295 வரைக்கும் உயர வாய்ப்புகள் இருக்கு. அங்கிருந்து தான் பங்கு டிசிஷன் வந்து எடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஏசிஎம்இ சோலாருக்கு அதிகமான கமெண்ட் வந்ததுனால அதை பத்தி பார்த்துட்டோம். இன்னும் இந்த வீடியோ பார்க்குறவங்க வெவ்வேறு ஸ்டாக்ஸை பத்தின அப்டேட் வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.